அடுத்ததா போகி கொளுத்தும் போது நாம சொல்ல வேண்டிய மந்திரம் குறித்த தகவலை பார்க்கலாம். அதாவது வரக்கூடிய புதன்கிழமை போகி பண்டிகை. அனைவருமே போகி பண்டிகை திருநாளை எதிர்பார்த்து நாம் காத்துட்ருக்கோம். புதன்கிழமை அதிகாலை வேளை 3 மணியிலிருந்து அனைவரும் வீட்டிலும் இந்த போகியை ஏற்றுவதற்கு தயாராகிடுவாங்க. குளிரான இந்த காலகட்டத்தில் நெருப்பு மூட்டி கதகதப்பாக இந்த போகி பண்டிகை கொண்டாட இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம உடம்பை பிடித்த கெட்ட சக்தியும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட சக்தியும் நம்மை விட்டு விலக வேண்டும். பிறக்க போகும் தை மாதத்தில் இருந்து நமக்கு ஒரு நல்ல வழி பிறக்கணும் அப்படின்னா என்ன பரிகாரம் செய்வது? போகி ஏற்றும் போது இந்த ஒரு பொருளை தலையை சுற்றி இந்த மந்திரத்தை சொல்லி கையில் இருக்கக்கூடிய பொருளை நெருப்பில் போட்டால் உங்களை பிடிச்ச பீடை அனைத்துமே நீங்கும். தலையை சுற்ற வேண்டிய அந்த பொருள் என்ன, சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, அது குறித்து நாம் பார்க்கலாம். பரிகாரம் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பழம். வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருடைய கையிலும் ஒவ்வொரு எலுமிச்சம்பழத்தை நாம் கொடுக்கலாம்.